நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்ட்ரடக்ஷன் டு பைத்தான் யூனிட் 5 கிளாஸ் 11 கம்ப்யூட்டர் சயின்ஸில் இது வந்து யூனிட் 5ஓட தேர்ட் வீடியோ. ஓகே, ஏற்கனவே 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் அதையும் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம டேட்டா டைப்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க சில்ட்ரன், இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா டைப்னா என்ன? ஓகேவா, இப்போது சிம்பிளாக நான் 90573 ஒரு நம்பர் எழுதுகிறேன். ஓகே, ஸோ அதை வந்து நான் வந்து நம்பராக நினச்சிக்கலாம், ஒருத்தர் வந்து ஃபோன் நம்பராக நினச்சிக்கலாம், ஒருத்தர் வந்து பின்கோடாக நினச்சிக்கலாம், கரெக்டாக. இன்னொருத்தர் வந்து வேறு ஏதோ ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு நினச்சிக்கலாம். ஓகே, ஸோ இட் கேன் பி ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப். ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராமில் ஒரு வேல்யூ கொடுக்குறோன்னா அது என்ன டைப்புன்னு நம்ம கரெக்டாக சொல்லணும். இப்போது நான் சொன்ன வேல்யூ வந்து ஃபோன் நம்பர் அப்படின்னா நான் ஃபோன் நம்பர்னு சொன்னால் தான் அது கரெக்டாக அட்ரஸ் ஆகும். கரெக்டாக இல்லைன்னா அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம எப்பயுமே டேட்டாஸை கொடுக்குறப்போ அது என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்றது கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் இந்த ப்ரோக்ராம் ஆல்சோ வில் ரன் ப்ராப்பர்லி. ஓகே சில்ட்ரன், ஸோ சிம்பிளாக டேட்டா டைப்னா எவ்ரி வேல்யூ பிலாங்ஸ் டு அ ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப். கரெக்டாக, நம்ம கொடுக்குற வேல்யூ எல்லாமே ஏதோ ஒரு டைப் ஆஃப் டேட்டா தான். டேட்டான்றது எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்னாலும் அது டேட்டா. கரெக்டாக, அது என்ன டைப் வேணாலும் இருக்கலாம். அது நம்பராக இருக்கலாம், இல்லைனா கேரக்டராக இருக்கலாம், கரெக்டாக, இல்லை வேறு ஏதோ. ஓகே, எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் சொல்கிறாங்க எவ்ரி வேல்யூ பிலாங்ஸ் டு அ ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப். ஓகே சில்ட்ரன், டேட்டா டைப் ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் டேட்டா வேல்யூ a variable can hold and the operation that can be performed. ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம வேரியபிளை வச்சு தான் டேட்டா டிஃபைன் பண்ணுறோம். கரெக்டாக, இப்போ நான் ஒரு நம்பர் அசைன் பண்ணணுன்னா நம்பர் 1 ஈக்குவல் டு 20, நம்பர் 2 ஈக்குவல் டு 70. ஓகே, அந்த மாதிரி தான் நான் வந்து அசைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அந்த வேரியபிள் வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா ஹோல்ட் பண்ணுது அப்படின்றத டிஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ அதை பொறுத்து தான் கேல்குலேஷனும் இருக்குது. இப்போ 20ன்றது நான் நம்பராகவும் வச்சுக்கலாம், கேரக்டராகவும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்பராக வச்சா தான் ஐ கேன் கேல்குலேட். அதை வந்து நான் கேரக்டராக வச்சேன்னா ஐ கேன் ஜஸ்ட் டிஸ்பிளே. இப்போ டோர் நம்பர்லாம் இருக்குது. ஓகே, ஸோ டோர் நம்பர்லாம் நம்ம கேல்குலேஷனில் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதை வந்து நான் கேரக்டர்ன்னு தான் சொல்வேன். ஓகே, ஆனால் இதே வந்து கேல்குலேஷனில் யூஸ் பண்ணுறப்போ அந்த நம்பருக்கு வேல்யூ இருக்குது. ஓகே சில்ட்ரன், ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இப்போது இதுதான் வந்து டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான். இத்தனை டேட்டா டைப்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது? நம்பர்ஸ் இருக்குது, சீக்வன்சஸ் இருக்குது, செட், நன், மேப்பிங். ஓகே, ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் 5: நம்பர், சீக்வன்ஸ், செட், நன், மேப்பிங். ஓகேவா, ஸோ இதில் வந்து நம்பர்ஸ்க்கு கீழே யூ ஹாவ் இன்டீஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட், காம்ப்ளெக்ஸ். ஓகே, அண்ட் அண்டர் இன்டீஜர் யூ ஹாவ் பூலியன். ஓகே சில்ட்ரன், அதே மாதிரி தான் சீக்வன்ஸில் யூ ஹாவ் ஸ்ட்ரிங், லிஸ்ட் அண்ட் டியூபிள். அடுத்து செட் இருக்குது, நன் இருக்குது, மேப்பிங்கில் யூ ஹாவ் டிக்ஷனரி. ஓகே சில்ட்ரன், ஸோ இதுதான் வந்து டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான். இதில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து நம்பர், சீக்வன்ஸ், செட், ஓகே அண்ட் நன், இது வரைக்கும் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மேப்பிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா, கிளியர் சில்ட்ரன்? எஸ், இப்போது ஃபஸ்ட்டு டேட்டா டைப் வந்து நம்ம பார்க்க போகிறது நம்பர். ஓகே, ஸோ நம்பர் அப்படின்றப்போவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ எனி வேல்யூ அதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா தட் டேட்டா டைப் ஷுட் பி நம்பர். ஓகே, ஸோ நம்பர் டேட்டா டைப் வந்து என்ன ஸ்டோர் பண்ணும்? நியூமரிக்கல் வேல்யூவை ஸ்டோர் பண்ணும். ஓகே சில்ட்ரன், நம்பர் டேட்டா டைப் வந்து என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணும்? நியூமரிக்கல் வேல்யூ.
ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இன்னும் 3 டிவிஷனாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். அது என்னென்னா இன்டீஜர், ஃப்ளோட் அண்ட் காம்ப்ளெக்ஸ். ஓகே சில்ட்ரன், ஸோ நம்பருன்றது ஒரு டேட்டா டைப். ஓகே, அதில் வந்து நம்ம நம்பர்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுவோம். அந்த நம்பர்ஸும் 3 டைப்ஸாக ஸ்டோர் பண்ணலாம். ஒன்று வந்து இன்டீஜர். ஸோ இன்டீஜர் நம்ம ஏற்கனவே மேத்ஸில் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இன்டீஜர் அப்படின்றது நெகட்டிவ் நம்பர், பாசிட்டிவ் நம்பர், 0. ஓகே, ஸோ நீங்கள் கொடுக்க போகிற வேல்யூ வந்து இதுக்குள்ளே வரும் அப்படின்னா யூ வில் டிஃபைன் தட் வேரியபிள் ஆஸ் அ இன்டீஜர். இப்போ நான் இன்டீஜர் ஏ அப்படின்னா ஏல என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன்? ஒன்லி இன்டீஜர். ஓகே, அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட். ஓகே, ஸோ இப்போ ஃப்ளோட்டில் பார்த்தீங்கன்னா என்ன, யூ கேன் ஸ்டோர் டெசிமல் வேல்யூஸ் ஆல்சோ வித் நெகட்டிவ் நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ நான் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏன்ற வேரியபிளை ஃப்ளோட்டாக டிஃபைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்படி பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்னா ஐ கேன் ஸ்டோர் எனி டெசிமல் நம்பர் ஆல்சோ இன் தட் வேரியபிள் ஏ. ஓகே, அண்ட் ஆல்சோ பாசிட்டிவ், நெகட்டிவ். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் காம்ப்ளெக்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது யூ வில் ஹாவ் இமேஜினரி நம்பர் அண்ட் ரியல் நம்பர்ஸ். அதனால தான் இங்கே 3 + 4j 2 - 2j கொடுத்துருக்காங்க. ஓகே சில்ட்ரன், கிளியர்? ஸோ நம்பரில் வந்து யூ ஹாவ் 3. ஒன் இஸ் இன்டீஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ். இன்டீஜர் தான் நம்ம இன்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இன்டீஜர் இன்ட்டில் வந்து என்ன ஸ்டோர் ஆகும்? இன்டீஜர் வேல்யூ, தட் இஸ் நெகட்டிவ் நம்பர், பாசிட்டிவ் நம்பர், 0. ஃப்ளோட்டில் எனி டெசிமல் நம்பர், காம்ப்ளெக்ஸில் ரியல் நம்பர் அண்ட் இமேஜினரி நம்பர்ஸ். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பூலியன் டேட்டா டைப். நம்பரில் வந்து பூலியன் டேட்டா டைப்பும் இருக்கும். ஸோ பூலியன் அப்படின்னு சொல்கிறப்பவே யூ ஹாவ் டு நோ தட் இட்ஸ் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேவா, ஸோ இந்த டேட்டா டைப்பில் உங்களுக்கு என்ன கான்ஸ்டன்ட் இருக்கும் அப்படின்னா எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேவா, ஸோ ட்ரூ வேல்யூ அப்படின்றது இட்ஸ் அ நான் ஜீரோ வேல்யூ. ஓகே, அண்ட் it will not be empty also. ஓகே, அண்ட் it will not be null. நல்னா எதுவுமே இல்லைன்னு நம்ம சொல்லவும் முடியாது, அங்கே எதுவுமே போடாமையும் இருக்க முடியாது. இட் இஸ் ஆல்சோ அ நான் ஜீரோ வேல்யூ. ஓகே, ஸோ ஃபால்ஸ் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் அ வேல்யூ 0. ஓகே சில்ட்ரன், ஸோ பூலியன் அப்படின்னாலே யூ ஹாவ் டு நோ த கான்ஸ்டன்ட் ட்ரூ, ஃபால்ஸ். ஓகேவா, ஸோ ட்ரூன்றது என்ன அப்படின்னா கண்டிப்பாக வேல்யூ ஏதாவது இருக்கணும். இட் cannot be நான் ஜீரோ, it cannot be null and it cannot be empty. ஓகே சில்ட்ரன், ஸோ இதுதான் வந்து நம்ம பூலியன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் அவங்க என்ன உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பிரிண்ட் வாட் டைப் ஆஃப் டேட்டா இட் இஸ். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா num1 = 10, டைப் num1. அப்போ டைப்புன்றது ஒரு ஃபங்க்ஷன். நம்ம போன வீடியோலேயே படித்தோம் இல்லையா, ஃபங்க்ஷன்ஸ் பற்றி படிச்சிருக்கோம். ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன? ஆல்ரெடி அவங்க வந்து ப்ரோக்ராம் எழுதி வச்சுருப்பாங்க, நம்ம அதை ஈஸியாக யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஒர்க்கை நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் டைப்புன்ற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அது வந்து அந்த வேரியபிள் வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கு அப்படின்றத கொடுக்கும். ஓகேவா, இப்போ num1 = 10. கிளியர் சில்ட்ரன், டைப் num1. ஓகே, ஸோ டைப் ஃபங்க்ஷனில் நான் num1 போட்டிருக்கேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன்னா num1 பிரிண்ட் பண்ணேன்னா ஓகே, அப்போ என்ன ஆகும்னா இந்த num1 என்ன டைப்பு அப்படின்றது உங்களுக்கு அவுட்புட் வரும். ஓகே சில்ட்ரன், அதே தான் வந்து இவங்க எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. வேரியபிள் 1 இது வந்து பூலியன். ஓகே, அடுத்து இது வந்து ஃப்ளோட். ஓகே, ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸ். ஓகே சில்ட்ரன், கிளியர்? ஸோ இதை வந்து இப்போது நம்ம டைரெக்டாக பைத்தான் இன்டர்பிரட்டரில் போய் உங்களுக்கு நான் டைப் பண்ணி சொல்லித்தரேன். ஸோ தட் யூ வில் ஃபைண்ட் இட் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே சில்ட்ரன், ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஆன்லைன் பைத்தான் இன்டர்பிரட்டர் எடுத்திருக்கேன். ஓகே,
ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு டைப் த ப்ரோக்ராம் அண்ட் ஷோ இட் டு யூ ஹவு த அவுட்புட் வில் பி. ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு அசைன் num1 ஈக்குவல் டு எனி நம்பர், ஏதோ ஒரு நம்பர் நான் வந்து அசைன் பண்ணிக்கிட்டேன். ஓகே சில்ட்ரன், அடுத்து இதோட டைப் தானே நம்மளுக்கு வேணும். ஓகே, ஸோ டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் கோயிங் டு அசைன் த டைப் ஆஃப் நம்பர் 1. ஓகே, ஏன்னா எனக்கு அதுதானே வேணும் அதனால். ஓகே சில்ட்ரன், அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு தெரியணும் இல்லையா இந்த டைப் ஃபங்க்ஷன் வச்சு num1ல என்ன டேட்டா டைப் ஸ்டோர் ஆகிருக்குன்னு ஐ ஹாவ் டு see. ஓகே, ஸோ அதுக்காக ஐ எம் கோயிங் டு யூஸ் print ஃபங்க்ஷன். ஓகே சில்ட்ரன், ஸோ print ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஐ எம் கோயிங் டு print the type of num1. Okay, so that you will understand how this function works. Okay, so num1 அப்படி நீங்கள் கொடுத்துட்டு clear children. Okay, so இப்போ பார்த்தீங்கன்னா let us run this program now. Okay, இங்கே தான் run இருக்கும். இப்போது run பண்ணிங்கன்னா can you see the output children? class int. ஓகே, ஸோ இங்கே num1ல இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன், 12ன்ற நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ தட் த அவுட்புட் இஸ் வாட், கிளாஸ் int, அதாவது இன்டீஜர் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுது. கிளியர் சில்ட்ரன், இன்டீஜர் 12 வந்து இன்டீஜர் டைப், ஸோ அதை வந்து ரிட்டர்ன். இப்போது நெக்ஸ்ட் வந்து வி வில் செக் ஃபார் ஃப்ளோட். ஓகேவா, ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஐ வில் ரைட் இட் அஸ் சம் டெசிமல் நம்பர். ஓகே, ஸோ நான் டெசிமல் நம்பர் டைப் பண்ணிட்டேன். now I am going to run the program and check. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன வரணும், ஆக்சுவலாக you have to get the output as float. வந்துடுச்சா, class float. ஓகே சில்ட்ரன், clear? ஸோ இந்த இடத்துல இந்த டைப்போட யூசேஜ் என்னன்னா அந்த பர்டிகுலர் வேரியபிள் வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்றத இட் வில் ரிட்டர்ன். அதை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுனால we are able to see this. clear children? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சீக்வன்ஸ். ஓகே சில்ட்ரன், ஸோ இப்போது இந்த சீக்வன்ஸ் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து we cannot give a variable as a single value. கரெக்டாக, ஒரு சிங்கிள் வேல்யூவாக we cannot give a வேரியபிள். ஓகே, ஸோ அப்போது ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டமை நான் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா, இப்போ எப்படி நம்ம ப்ரொவிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரொவிஷன் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் வந்து ஒன்று நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது இல்லையா, we will have multiple values for that. correct children? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோன்னா வேரியபிளில் ஒரே ஒரு வேல்யூ தான் நம்மளால் ஸ்டோர் பண்ணுற மாதிரி டேட்டா டைப் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ ஒரே வேரியபிளில் we are going to store different set of values. ஓகே, ஸோ அதுக்கு தான் என்ன டேட்டா டைப் யூஸ் ஆகும், சீக்வன்ஸ் அப்படின்ற டேட்டா டைப் யூஸ் ஆகும். ஓகே சில்ட்ரன், ஸோ a Python sequence is an ordered collection of item where each item is indexed by an integer. ஸோ ஒரு அந்த ஐட்டமுக்கும் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ அசைன் ஆகிடும். ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக அப்புறமா படிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் வந்து சீக்வன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இட் வில் பி அ லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் and each value will have a index number. Okay children, and this sequence is divided into 3. One is string, another one is list, and another one is tuples. Okay, now let us see about all these 3. இப்போ string அப்படின்றது என்னன்னா it's a group of characters. Okay children, இப்போ நம்ம வந்து welcome அப்படின்னு ஒரு வேர்டு எழுதுகிறோம். ஓகே, ஸோ தட் இஸ் கோயிங் டு பி அ ஸ்ட்ரிங். இப்போ நம்ம ஒரு அட்ரஸ் டைப் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுவும் ஒரு ஸ்ட்ரிங் தான். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன டேட்டா டைப்பில் வரும், ஸ்ட்ரிங்கில் வரும். இப்போ ஸ்ட்ரிங்கில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு நம்பரை ஸ்ட்ரிங்காக கொடுத்தீங்கன்னா ஓகே இட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் அ கேரக்டர், இட் வில் நாட் பி கன்சிடர்ட் ஆஸ் அ வேல்யூ. Okay children, that is more important.
ஓகே, ஸோ அதே மாதிரி அதனால தான் வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து யூ வில் ஹாவ் alphabets, digits, also special character, and you can also use space. ஓகே, ஸோ இது எல்லாமே கம்பைன் ஆனது தான் ஸ்ட்ரிங். நம்பரில் வெறும் நம்பர் தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஸ்டோர் அ கேரக்டர். ஓகே, அண்ட் த கேரக்டர் கேன் பி எய்தர் ஆல்ஃபபெட் or a digit or a special character, and we can also include space. Okay children, so how you will give, எப்படி வந்து இப்போது இது வந்து ஸ்ட்ரிங் தான் அப்படின்னு நம்ம எப்படி வந்து டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, we will use either single quotation or double quotation mark. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணி தட் இஸ் ஈக்குவல் டு சிங்கிள் கொட்டேஷன் இல்லை டபுள் கொட்டேஷனில் ஒரு லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா that will be considered as a string. ஓகே, now say for example, இப்போது இங்கே str1 equal to hello friend இருக்கு இல்லையா? இப்போது இது வந்து இந்த hello friend அப்படின்றது it is a string அப்படின்னு நான் கம்ப்யூட்டருக்கு சொல்கிறேன். இது என்ன டேட்டா டைப்புன்னு நான் கம்ப்யூட்டருக்கு சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன்? அதை வந்து 2 கொட்டேஷனுக்கு நடுவில் கொடுத்துருக்கேன். அப்போ என்னவா அது கன்சிடர் பண்ணிக்கும்? ஸ்ட்ரிங்குன்னு கன்சிடர் பண்ணிக்கும். அதே தான் இப்போ 452. ஓகே, ஸோ இப்போ இந்த 452வை நான் வெறுமனே str2 ஈக்குவல் டு 452 கொடுத்தேன்னா it will be considered as a number data type. Okay, but since I have given that in between double quotation, that will be considered as a string. Okay, which means what is the difference அப்படின்னா you cannot do any calculations using this, that's all. Clear children? அதுதான் difference. Okay, so அடுத்து வந்து list. லிஸ்ட்னா என்ன? ஓகே, உங்களுக்கு வந்து ஏற்கனவே தெரியும் லிஸ்ட்னா என்ன. நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வில் பி லிஸ்டட். ஓகேவா? ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸை வந்து நம்ம கொடுக்கறது தான் லிஸ்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி இஃப் யூ வாண்ட் டு ஸ்டோர் இட் இன் அ டிஃபைன் இட் ஃபார் அ வேரியபிள், ஓகேவா, வி வில் யூஸ் திஸ் லிஸ்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் கொடுக்கறது லிஸ்ட் அப்படின்னு நான் எப்படி டினோட் பண்ணுவேன்? இப்போ ஸ்ட்ரிங்குக்கு வந்து டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணேன், கரெக்டாக? டபுள் கொட்டேஷன் ஆர் சிங்கிள் கொட்டேஷன். அதே மாதிரி ஓகே, நான் லிஸ்ட்டுன்ற டேட்டா டைப்பை எப்படி டினோட் பண்ணணும் அப்படின்னா, ஐ ஷுட் லிஸ்ட் த ஐட்டம்ஸ் ஓகே யூஸிங் கமா. ஓகேவா? ஒரு ஐட்டமையும் ஐ ஹாவ் டு செப்பரேட் யூஸிங் கமா, அண்ட் ஆல்சோ இட் ஷுட் பி ரிட்டன் இன்சைட் அ ஸ்கொயர் பிராக்கெட். Okay children, it should be enclosed using a square bracket. That is more important. Okay children, clear? So இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கு. ஓகேவா? clear children? So இதை வந்து நம்ம பைத்தான் இன்டர்பிரேட்டரில் we will type it and check how it is looking. Okay children? So இங்கே வந்து நான் list1 அப்படின்றது வேரியபிளாக வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ லிஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இந்த லிஸ்ட்டில் ஐ கேன் இன்க்ளூட் நம்பர் ஆல்சோ, ஐ கேன் யூஸ் ஸ்ட்ரிங் ஆல்சோ. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டைப் ஆஃப் டேட்டாவும் இதுக்குள்ளேயும் என்னால் கொடுக்க முடியும். அண்ட் ஐ ஷுட் செப்பரேட் இட் யூஸிங் கமா. தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஓகே சில்ட்ரன், இப்போது இதுக்குள்ளே வந்து I am going to give something, okay, some string. இப்போ welcome. okay, so இப்போ என்ன ஆகும்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், I have included this welcome inside a double quotation, கரெக்டா? அப்போ என்ன ஆகும்னா it will be considered as a string. okay, so again இன்னொரு நம்பர் கொடுக்குறேன். okay, so now I have created a list. இது வந்து லிஸ்ட்டுன்னு எப்படி வந்து கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்? பிகாஸ் ஐ ஹாவ் என்க்ளோஸ் திஸ் யூஸிங் அ ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகே சில்ட்ரன், கிளியர்? ஸோ நவ் லெட் அஸ் பிரிண்ட் திஸ் அண்ட் சி. ஓகேவா? ஸோ இப்போது இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ பிரிண்ட் என்ன பிரிண்ட் பண்ணணும்னு இப்போது நம்ம இந்த list1 பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு print this
list 1. Okay children, let us give run. Okay, so run பண்ணிங்கன்னா can you see the output children? ஓகே, நம்ம இங்கே வந்து லிஸ்ட்டில் என்னென்ன க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அது பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ லிஸ்ட், எக்ஸாம்பிள் ஃபார் லிஸ்ட். ஓகேவா? கிளியர்? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டியூப்பிள். ஓகே, ஸோ டியூப்பிள் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் ஆல்சோ அ சீக்வன்ஸ் ஆஃப் ஐட்டம் செப்பரேட்டட் பை கமா அண்ட் items are enclosed in parenthesis. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம், சீக்வன்ஸ் ஆஃப் ஐட்டமை வந்து நான் டிஃபைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, அதை வந்து நான் லிஸ்ட்டுன்னு டிஃபைன் பண்ணணுன்னா ஐ ஷுட் என்க்ளோஸ் தட் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட். அதே வந்து நான் டியூப்பிள் அப்படின்னு கொடுக்கணுன்னா ஐ ஷுட் இன்க்ளூட் வாட்? parenthesis. Okay children, and here one more thing is, once you have created, we cannot change the tuple. Okay, that is the difference. You cannot change the tuple. Okay children, so this is another example for tuple. Okay, so tuple 1 equal to 1020 apple 3.4a. so இதுலேயும் வந்து நீங்கள் வந்து ஐட்டம்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு கம்மா தான் யூஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் சேம் தான். ஓகே, பட் ஒன்லி திங் இஸ் வாட்? only that parenthesis. And one more thing is, you cannot change the tuple. Once you have created, you cannot change that. Clear children? That is more important. Okay va? So now let us check in the interpreter. So here I have changed already. நம்ம வந்து லிஸ்ட்டுக்கு கொடுத்தோம் இல்லையா, that same example, but I have changed only the வேர்ட். ஓகே, அங்கே லிஸ்ட் 1 இருந்தது இல்லையா, அதுக்கு பதிலாக டியூப்பிள் 1 கொடுத்துருக்கேன். அண்ட் ஒன் மோர் சேஞ்சஸ் ஹியர் ஐ ஹாவ் என்க்ளோஸ் த வேல்யூஸ் இன் பிட்வீன் parenthesis. ஓகே சில்ட்ரன், ஸோ இப்படி தான் வந்து we have to define a tuple. now let us run and see. ஸோ நம்ம ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? அந்த இது கரெக்டாக பிரிண்ட் ஆகணும். ஓகே சில்ட்ரன், கேன் யூ see the output now? ஓகே, whatever we have given, it is printed. Clear children? So this is how tuple works. Okay, next data type என்ன அப்படின்னா set. ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் என்னென்ன டேட்டா டைப் பார்த்துருக்கோம்? நம்பர் பார்த்துட்டோம், சீக்வன்ஸ் பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் செட். ஓகே, ஸோ செட் அப்படின்ற டேட்டா டைப் என்னென்னா, இட்ஸ் அன் அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம் separated by comma and the items are enclosed in curly bracket. okay, so செட்டில் வந்து அதுலேயும் வந்து நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, பட் இட்ஸ் அ அன்ஆர்டர்ட் கலெக்ஷன். ஓகே, அண்ட் இட் இஸ் என்க்ளோஸ்ட் இன் அ curly bracket. ஸோ செட் அப்படின்றப்போ நம்ம எதில் வந்து அந்த வேல்யூவை கொடுக்கணும்? we should give in between curly brackets. okay children, so it is similar to list தான், இதுவும் லிஸ்ட் மாதிரியே தான், பட் only difference is it cannot have duplicate entry. duplicate entryனா என்ன? ஒரே வேல்யூவை மறுபடி கொடுக்கறது தான் duplicate entry. ஓகே, அது வந்து நம்ம செட்டில் கொடுக்க முடியாது. ஓகே சில்ட்ரன், ஒரே வேல்யூவை மறுபடி ஒரே சீக்வன்ஸில் வந்து we cannot give. That is the only difference between the set and the list. And one more difference is, அங்கே வந்து நம்ம we are going to use a square bracket and here we are going to use a curly bracket. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் உங்கள் டேட்டாவில் வந்து ஐட்டம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறீங்கன்னா you have to choose list. ஓகேவா? அப்படி இல்லைன்னா you should use set. Okay children, this is how you have to choose. And here also the elements cannot be changed. Okay, once you have given an item, it cannot be changed. The elements are not able to change. Okay children, so அதுக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ set 1 equal to 1020 and 4 values கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து print type set 1.
அப்போ என்ன அர்த்தம், டைப் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, அது என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்றத இட் வில் பிரிண்ட். ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் செட் 1. அப்போனா என்ன பிரிண்ட் ஆகும், அது என்னென்ன வேல்யூ அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா. ஸோ டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் ஆர் நாட் இன்க்ளூடட் இன் த செட். அதை எப்படி நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ செட் 2 ஈக்குவல் டு 1 2 1 3 கொடுத்துருக்காங்கல்ல. ஓகேவா. ஆனால் நீங்கள் பிரிண்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் 1 2 3 தான் வந்திருக்கு, 1 வரல. ஏன்னா இட் கேனாட் அக்செப்ட் த டூப்ளிகேட் என்ட்ரி. ஓகே. ஸோ நம்ம இதுவும் வந்து we will check in the interpreter so that you will understand better. So I have type a simple program. அதே டேட்டா வச்சு ஜஸ்ட் நான் வேர்டிங்ஸை மட்டும்தான் மாற்றிருக்கேன். ஓகே. ஸோ set 1 equal to I have defined a sequence of item that is 6 welcome 56.7. நம்ம போன எக்ஸாம்பிளில் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே தான். ஓகே. இப்போது print type. ஓகே. அப்போ என்ன பிரிண்ட் ஆகணும், இது என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்றது பிரிண்ட் ஆகணும். கரெக்டாக. ஓகே. ஸோ அதே மாதிரி இங்கே இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா இந்த கர்லி ப்ராக்கெட்ஸ், அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பிரிண்ட் ஆகணும், இது என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். அடுத்து என்ன பிரிண்ட் ஆகணும், அந்த வேல்யூஸ். ஓகே. என்னென்ன நம்ம வேல்யூ கொடுத்துருக்கோமோ அது பிரிண்ட் ஆகணும். Now let us check. Now let us run the program. Okay. Yes. Now can you see the output, children? First நம்ம type சொல்லியிருந்தோம் இல்லையா, class set. அப்போனா என்ன அர்த்தம், இது என்ன டைப் ஆஃப் டேட்டா, set அப்படின்ற டைப் ஆஃப் டேட்டா, அதோட வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே children. Now can you understand? Okay. ஸோ இப்போ நம்ம அந்த டூப்ளிகேட் என்ட்ரி அதுக்கு நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா, இங்கே வந்து வெல்கம் இருந்தது இல்லையா, அதை எடுத்துகிட்டு இன்னொரு 6 நான் போட்டிருக்கேன். ஓகேவா. இப்போது என்ன இருக்குன்னா 2 6 இருக்குது, 56.7 இருக்குது. ஓகேவா. இப்போது ஆக்சுவலாக பிரிண்ட் ஆகணுன்னா எப்படி பிரிண்ட் ஆகணும், இப்போ லிஸ்ட் அப்படின்னா என்ன பிரிண்ட் ஆகும்னா இது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஆனால் இது செட் அப்படின்றதுனால, ஓகே, இப்போ நான் ரன் பண்ண போகிறேன். நீங்கள் ரன் பண்ணோன்னே அவுட்புட் பார்த்தீங்கன்னா, ஓகே, டூப்ளிகேட் என்ட்ரி வந்திருக்காது. பாருங்கள், ஒரே ஒரு 6 தான் இருக்குது. கேன் யூ see the difference children? ஓகே. ஸோ இதுதான் செட்டுக்கும் லிஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். there will be no duplicate entry. ஓகே children, clear? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி படிக்க போகிற லாஸ்ட் டேட்டா டைப் none. ஓகே. ஸோ இன்னொரு டேட்டா டைப் இருக்குது மேப்பிங், அது கொஞ்சம் கிளியராக நம்ம படிக்கணும். ஏற்கனவே வீடியோ கொஞ்சம் பெருசாகிடுச்சு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மேப்பிங் பற்றி படிப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நன்னோட ஸ்டாப் பண்ணிப்போம். ஓகே. ஸோ இப்போ நன் டேட்டா டைப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டேட்டா டைப். ஓகே. அண்ட் இட் இஸ் ஹேவிங் ஓன்லி சிங்கிள் வேல்யூ. ஓகே சில்ட்ரன், ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் இது வச்சுக்கும். ஸோ இது எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே, ஸோ இந்த இடத்துல எந்த வேல்யூவும் வரக்கூடாது அப்படின்னு இருக்கும் இல்லையா. இட்ஸ் யூஸ் டு சிக்னிஃபை த ஆப்சன்ஸ் ஆஃப் வேல்யூ இன் அ சிச்சுவேஷன். ஒரு இடத்துல ஒரு வேல்யூ ஆப்சண்ட்டாக இருக்குதுன்னு டினோட் பண்ணுறதுக்கு தான் இந்த நன்னை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. So supports no special operation and it's neither same as false nor zero. ஓகேவா. ஸோ இது வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷனையும் சப்போர்ட் பண்ணாது. நீங்கள் இந்த இப்போ ஒரு இதை வந்து நீங்கள் நன் அப்படின்ற டேட்டா டைப்பில் டிஃபைன் பண்ணிங்கன்னா, ஓகே, அது வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷனுக்கும் யூஸ் ஆகாது. ஓகே. அண்ட் இட்ஸ் நாட் சேம் ஆஸ் ஃபால்ஸ் ஆர் ஜீரோ. Okay, it is just used to specify that, denote that there is a absence of value in the situation. அந்த இடத்துல எந்த வேல்யூவும் வராது அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஓகேவா. ஸோ அதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே. மை வேரியபிள் ஈக்குவல் டு நன். ஓகே. ஸோ பிரிண்ட் டைப் மை வேரியபிள். அப்போ இப்போ இங்கே என்ன பிரிண்ட் ஆகும், நன் டைப்புன்னு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் மை வேரியபிள், அப்போ என்ன பிரிண்ட் ஆகும், நன். ஓகே சில்ட்ரன், கிளியர்.
ஸோ நன் அப்படின்றது டேட்டா டைப் நம்ம எதுக்காக கொடுக்குறோன்னா, ஒரு இடத்துல எந்த வேல்யூவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் we are using this data type. Okay, clear children? Okay, so with this we will stop the video here. So next video la we will be learning about the mapping, okay, in detail. Mapping அப்புறம் mutable and immutable data type இதெல்லாம் நம்ம படிப்போம். ஓகே சில்ட்ரன், ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ சில்ட்ரன்.